பாலிகான் டூல் வந்து டூல் பாக்ஸில் 9th டூலாக இருக்குது. இதை பார்க்குறப்போ நமக்கு பாலிகான் இதோட ஷார்ட்கட் வந்து ஒய். இது வந்து எலிப்ஸ் டூலுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து டூல் பாரில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஒய் கொடுத்தோன்னே இதோட ஷார்ட்கட் வந்துடுது. இப்போது நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர் டு இன்னொரு கார்னரில் ப்ரெஸ் பண்ணி வரையும் போது இது 6 கார்னர் வந்து இருக்குது. இப்போது இங்கே 6 கார்னர் இதுக்கு இங்கே வேல்யூ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் பாயிண்ட் ஆர் சைட்ஸில் வந்து 6 இருக்கிறனால இது 6 கார்னர் வருது. நம்ம இதோட வேல்யூ வந்து நீங்கள் மாற்ற முடியும். 15 இப்போ நான் கொடுக்குறேன். 15 கார்னர் வந்து இப்போ வந்துருக்கு. நான் இங்கே வந்து 15 நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தனால இப்போ பாயிண்ட்ஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதை நீங்கள் ஷேப் டூல் மூலமாக ஷேப்பை கொண்டு வர முடியும். ஷேப் டூல் மூலமாக இதை நீங்கள் வரைகிறதுனால உங்களுக்கு ஸ்டார் ஷேப் நமக்கு கிடைக்குது. இது கொடுத்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் இதில் வந்து 25, 35 இது போல் உங்களுக்கு நம்ம இந்த வந்து நோட்ஸை வந்து பாயிண்ட்ஸை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். இதுக்கு நம்ம கலரும் கொடுக்க முடியும். ஸோ இது போல் ஸ்டார் வரைகிறதுக்காக இந்த பாலிகான் டூல் நமக்கு பயன்படுது. இது வேரியஸ் இடத்துல நம்ம டிசைன் பண்ணுறப்போ வேறு இடங்களில் நமக்கு வந்து அதிகமாக பயன்படும். இது போல் நோடு நீங்கள் ஷேப் மாற்றுறப்போ வேறு விதமான நமக்கு டிசைன்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த நோடு ஷேப் டூல் கொண்டு நீங்கள் ஷேப் டூல் வைத்து நம்ம இந்த இடத்துல F10 கொடுக்கும்போது ஷேப் டூல் வைத்து இந்த நோடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கிற நோடு வந்து நம்ம நோடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இது. ஸோ இந்த இடம் இது எல்லாமே நோடு. இது நீங்கள் எந்த இடத்துல இந்த நோடில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஷேப் டூல் வைத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேப் டூல் பயன்படுது. இந்த ஷேப் டூலில் வந்து ஸ்டாரில் வந்து எப்படி பயன்படுறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார். இதில் ஸ்டார் டைப்பில் ரெடிமேடாக ஸ்டார் டைப்பே இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து வேல்யூ மாற்ற முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் பாயிண்ட்ஸ் ஆர் சைஸில் நீங்கள் இதில் வந்து 5 இருக்குது. நம்ம வந்து இப்போது ஒரு 35, 25 இது போல் நீங்கள் வைக்கும்போது வேல்யூ மாற்றும் போது பாயிண்ட்ஸோட எண்ணிக்கையை நீங்கள் மாற்ற முடியும். இதுவும் நம்ம வந்து ஷேப் டூல் வச்சு நம்ம எடிட் பண்ண முடியும். இது போல் நம்ம எடிட் பண்ண முடியும், ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ இது போல் ஆப்ஷன்ஸ் பிக் டூல் வச்சு நம்ம இது பிக் டூல் வைத்து நம்ம இதை வந்து ஸ்கெட்ச் பண்ண முடியும். சைஸ் வந்து பெரியது சிறியதாக மாற்ற முடியும். ஸோ இது போல் பாலிகான் டூல் வரைகிறதுக்காக இந்த பாலிகான் டூல் நமக்கு பயன்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிராஃப் பேப்பரில் அது கீழே இருக்கிற கிராஃப் பேப்பர் இது வந்து டேபிள்ஸ் வரைகிறதுக்காக இது நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக ஸ்பைரல் இது போல் ரவுண்டாகவும் நம்ம வந்து இதே டூலில் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது கீழே வந்து நமக்கு கிடைக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ இது போல் பாலிகான், ஸ்டார், காம்ப்ளெக்ஸ் ஸ்டார், கிராஃப் பேப்பர் அண்ட் ஸ்பைரல் என்பது நமக்கு கிடைக்குது. ஸ்பைரலில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ மாற்ற முடியும். இதே போல் ஸ்பைரல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் பார். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் 15 வேல்யூ 15 இருக்குது. வேல்யூ 15 இருக்கிறதுனால இதுக்கு இடையில் உள்ள நோட்ஸ் வந்து இதுக்கு இடையில் பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும். இது ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸு டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ இதோட வேல்யூ டோட்டலாக வந்து 15 பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இதை நம்ம மாற்றுறப்போ இதோட வேல்யூ இதோட எண்ணிக்கையை நம்ம மாற்றும் போது இங்கேயும் நமக்கு பாயிண்ட்ஸ்லேயே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 35 பாயிண்ட்ஸ் வந்து மாறி இருக்குது. இது போல் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ்னாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைரலில். ஸோ இது வந்து இது மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது இதெல்லாமே அதிகமாக யூஸ் பண்ண முடியும். இது நம்ம அதை பார்க்குறப்போ டிசைன் பண்ணுறப்போ இது நம்ம இன்னும் படிப்படியாக நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.